ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோனா பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி முழுசாக நம்மளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரியான பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கூட வரைக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட்டுங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் எடிட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு சில பேக்ரவுண்ட் இமேஜஸ் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எடிட் பண்ண போகிற பேனரோட சைஸ் அப்படியே என்னங்கிறத கிராப் அப்படிங்கிற டூலை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நம்ம பேனரோட சைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இப்போ யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறோமோ அவங்களோட ஃபோட்டோவை அதில் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி கரெக்டான இடத்துல செட் பண்ணிவிட்டு கீழே கட் அவுட் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேஸை மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாமல் கட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோவை கரெக்டான இடத்துல உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் மேலே இரேசர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழேயும் இரேசர்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இரேசரோட சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த சைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி கம்மியாகவும் அதிகமாக வைக்கணும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹார்ட்னஸும் அந்த மாதிரி தான். அதுக்கேற்றாப்பட கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுட்டு ஒப்பாசிட்டி மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த சைஸும் அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவில் கீழே உள்ள பகுதியில் லைட்டாக டச்சப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டச்சப் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வந்து லைட்டாக தான் தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த சிங்கத்தோட இமேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சிங்கத்தை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துடும். நம்ம இப்போது நம்மளோட ஃபோட்டோக்கு பின்னாடி வைக்க போகிறோம் இந்த சிங்கத்தை. அதுக்கேற்றப்பல நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜூம் பண்ணி வச்சுட்டு மேலே ஒரு இரேசர் பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டபுள் காப்பி அப்படின்னு இருக்கும், டூப்ளிகேட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் வந்து டபுளாக வந்துடும். அதுக்கப்புறம் கீழே ஸ்வைப் பண்ணால் ரொட்டேட் அப்படின்னு இருக்கும். அந்த சிங்கத்தை இந்த சைடு பார்க்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மேலே மூவ் டவுன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட ஃபோட்டோவுக்கு பின்னாடி போயிடும். அதே மாதிரி அந்த ரெண்டு சிங்கத்தோட ஃபோட்டோவையும் கரெக்டாக அதுக்கேற்றப்பில் வச்சு செட் பண்ணிவிட்டு மூவ் டவுன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின்னாடி போயிடும். இதில் கரெக்டாக அந்த சைஸ்க்கு ஏற்றப்பில் எந்த மாதிரி வைக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிங்கத்தோட பின்னாடி உள்ளது அப்படியே தெரியுது, அதனால் அதை இரேசர் வச்சு இரேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சிங்கத்தோட பேக்ரவுண்டை கரெக்டாக இரேஸ் பண்ணிக்கோங்க. இரேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சிங்கத்தோட ஃபோட்டோவை கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ அதுக்கேற்றப்ப கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே
அந்த சிங்கத்தோட ஃபோட்டோஸ் வந்து லைட்டாக தெரினாலும் அதுக்கேற்றாப்புல வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அதே மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னாலும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்த்டேவோட லெட்டர்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு கீழே வந்து பிளெண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் மூவ் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன் அப்படி ஒவ்வொன்றா இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த லெட்டர்ஸ்க்கு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எது கரெக்டாக இருக்கோ அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நான் என்னோடய நேமை அதில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட நேமை அதுக்கேற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த லெட்டர்ஸ் ஃபாண்ட் கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்றாப்புல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்ஸ் கரெக்டாக எந்த லெட்டர்ஸ் வேணுங்கிற அப்படிங்கிறத பார்த்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிக்சார்ட்டில் எப்படி ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கலர்ஸு ஃபாண்ட்ஸு ரொம்ப முக்கியம். அது உங்களோட லெட்டர்ஸ்க்கு ஏற்றாப்புல கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சேஞ்ச் பண்ணி கரெக்டாக அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். மேலே டைப் பண்ணிக்கோங்க லைட் அப்படின்னு. டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான லைட்ஸு அதிகமாக வரும். உங்களுக்கு எந்த லைட்டு தேவையோ அதை செட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டார்ஸை வந்து இப்போது ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். செட் பண்ணதுக்கப்புறம் இரேசர் டூலை வச்சு நம்மளோட ஃபேஸில் எந்த ஸ்டார்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிடுதேன். சரிங்களா? உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்றப்பில் கரெக்டாக வேணும்னா இது செட் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம்னா விட்டுருக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி இந்த மாதிரியான ரெட் கலர் லைட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட லெட்டர்ஸில் மேலே வச்சு கீழே பிளெண்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்றப்பில் வச்சு ஒவ்வொன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்மளோட நேமில் கொஞ்சம் கலராக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சரிங்களா? லெட்டர்ஸ்க்கு நேராக பின்னாடி வச்சு கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.